Hi viewers, welcome to Tailoring Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ளவுஸ்ல வந்து எப்படி மிரர் ஒர்க் பண்ண போறோம்ன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது என்னோட பழைய ப்ளவுஸ். இது நான் அந்த போட் நெக் நான் தச்சது தான். இது போட் நெக் ப்ளவுஸ். அதான் ஃப்ரண்ட் சைடு பேக் ஹூக் வரும், ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபுல் கவராக இருக்கும். இதில் நான் எப்படி ஸ்டோன்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன்றத நீங்கள் பாருங்கள். நான் ஆக்சுவலாக வந்து ஸ்டோன்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோக்காக நான் வந்து உங்களுக்கு பேலன்ஸாக நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது வந்து இது வந்து ஒரு வகையான குந்தன் ஸ்டோன்ஸு. இது மிரர் ஒர்க்கு. இதுக்கு தேவையானது ஃபேப்ரிக் க்ளூ. இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வெரைட்டிஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு ஸ்டோன் பாலு. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் ரெண்டு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நம்ம ஹெம்மிங் ஊசி நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது. நீங்கள் தையல் மிஷின் கூட அதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம துணிக்கு மேலே இந்த பால் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஒர்க்காக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 100 rupees. அதுவுமே இது ஒரு வகையான ஸ்டோனு. இதுவும் குந்தன் ஸ்டோன். இது ஆரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுற ஸ்டோன் இது. ஆனால் இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டுறது. இது ஒரு ஷேப்பு. இன்னொன்று இருக்குது, அது பாருங்கள், அது குட்டி ரவுண்ட் ஷேப்பு. நான் அந்த 2 டைப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் காமிக்கிறது வந்து மிரர் ஒர்க்கு. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து எப்படி ப்ளவுஸை டெக்கரேட் பண்ணுன்றதை பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வைக்கிற மிரர் ஒர்க்கு. என்னோட ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் வந்து இப்போ நான் எப்படி பண்ணுறேன்றத பாருங்கள். இந்த லைனில் நான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பேக் சைடு வச்சுருக்கேன். நான் இதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டோன், இந்த மிரர் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்குது. பெரிய சைஸு, இதோட ஸ்மால் சைஸ்லாம் இருக்குது. ஓவல் ஷேப்பு, அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கூட இந்த மிரர் கிடைக்குது. நமக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிக்கலாம். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து வைக்க போகிறேன். அதோட தொடர்ச்சி தான் நான் இங்கே பார்க்குறீங்க. இதை நான் இப்போ ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஜஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம வைக்கிறோம். அதுக்கு மேலே இந்த ஸ்டோனை ஃபிட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் டெய்லரிங் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ண கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதை வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ண கூட நிறைய பேர் தெரியாது. இதை ஜஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட, கடைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம். இது உனக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டி நம்ம தான் அதெல்லாம் பண்ணணும். பாருங்க, நான் எப்படி ஒன்றுமே இல்லை, இது ஒரு சிம்பிள் தான். நீங்கள் மிரர் ஒர்க் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இதை சுற்றியுமே உங்களுக்கு வந்து பாசி பேட்டர்ன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரவுண்ட் ஷேப்பில் பாசிலாம் வரும் உங்களுக்கு. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட்டு மிரர் மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இதுவே ரொம்பவே நல்லா ட்ரெண்டியாக அழகாக இருந்தது. இப்போ அதை நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதுலேயே நான் வந்து பேக் சைடும் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா காய மட்டும் வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது விடாது. இந்த பேக் சைடு பாருங்கள், என்னோட பேக் ஹூக் ப்ளவுஸ் இது. பேக் சைடும் வச்சுருக்கேன். இதுக்கு இந்த ஒரு லைன் இந்த ப்ளவுஸ்க்கு போதும். இதுக்கு மேலே வச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த ப்ளவுஸ்க்கு இது போதும். இதே மாதிரி சுடிதாருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். க்ளூ வச்சு தான் பண்ணுறோம்.
தேங்க்யூ.